சென்னை மயிலாப்பூர் புனித சூசைப்பர் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கின்றார்கள். விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் விரிவான தகவல்களை நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில இன்று காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் முன்னிலையில் இந்த திட்டம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு 1400 பள்ளிகளில் சோதனை அடிப்படையில் முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டம் என்பது தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 4 கட்டங்களாக கிட்டத்தட்ட 17 லட்சம் மாணவ மாணவிகள் தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையிலே இந்த காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது 5வது கட்டமாக நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள், அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை நகர்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல காலை உணவு திட்டத்தை விரிவாக்கக்கூடிய அந்த நிகழ்வு தற்போது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 2430 பள்ளிகள்ல 3 லட்சம் மாணவ மாணவிகள் 1ஆவிலிருந்து 5ஆவது வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பயன்பெறும் பகுதியில் இன்று தொடங்கப்பட இருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அது 1450 பள்ளிகளில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து விதமான பள்ளிகளிலேயும் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் என்பது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பிறகு நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு செயல்படுத்தப்பட்டது. தற்பொழுது இறுதி கட்டமாக தமிழகத்தில் இருந்து அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து வகையான தொடக்க பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பள்ளிகள் என 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் தற்போது இந்த காலை உணவு திட்டம் என்பது விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகள், அதாவது நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடக்க பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக தற்போது இங்கே கலந்திருக்கிறார். இந்த காலை உணவு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளிக்கு மாணவர்களுடைய வருகை அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1ஆம் வகுப்பில் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய கற்றல் திறனில் 80% மேம்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தமிழகத்தில் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து வகையான தொடக்க பள்ளிகளிலுமே தற்போது இந்த காலை உணவு திட்டம் என்பது உருவாக்கப்பட இருக்கிறது. இன்றுதான் இந்த 5வது கட்டம் நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தொடக்க பள்ளிகள், அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வியில் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறார்கள். இன்றைக்கு நகர்ப்புற உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காட்சி அரங்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.